ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். நம்ம இப்போ வந்து கோவக்காய் வச்சு ஒரு பக்கோடா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நான் இதை வந்து ஒரு வீடியோவில் பார்த்து தான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் கோவக்காய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். அதுக்கு வந்து கோவக்காவை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா வந்து ஆப்ஷன் தான், நான் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பேட்டருக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதில் வந்து நம்ம அதிலேயே எல்லா மசாலாவும் போடுறதுனால இதில் வந்து நம்ம எதுவும் போட தேவையில்ல, ப்ளைனாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுக்கிறேன் அந்த கோவக்காவை வந்து இதில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி இப்போ வாணலி வச்சுக்குங்க. வாணலியில் எண்ணெய் காய்ஞ்சதும் சும்மா ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மேலே பொரிஞ்சு வருதான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப இது நல்லாயிருக்கு. தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. கோவக்காவே சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சால் சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெயில் போட்டு விட்டதும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், சுவையான மொறு நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான கோவக்காய் பக்கோடா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள்.